வணக்கம். இன்றைய வேத வசனங்கள் மத்தேயு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 4வது அதிகாரத்திலிருந்து நான் கூற விரும்புகின்றேன். 4வது அதிகாரத்தில் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இது என்னன்னா, ஜீசஸ் 40 நாள் டே அண்ட் நைட்டு பாஸ்டிங் இருந்த பிறகு அவருக்கு சோதனைக்காரன் சாத்தான் வருகிறான் அவரை சோதிக்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனைகள் கட்டாயம் வரும், அது வராமல் இருக்கவே முடியாது. அந்த சோதனைகள் வரும்போது அவன் தேவனுடைய குழந்தையாக இருந்தால், அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு இருக்கும் பொழுது, அந்த சோதனை வரும்பொழுது அவன் ஜெயிக்க வேண்டும். அந்த சமயத்தில் அவன் ஜெயித்து விட்டால் அவன் பெரிய ஆளாகிவிடுவான். நமது ஜீசஸ், தேவனுடைய குமாரன் ஜீசஸுக்கு இந்த சோதனை வந்தது. பாருங்கள், 40 நாள் அவர் சாப்பிடாமல் உண்ணாமல் பாஸ்டிங் இருந்த ஒரு சோதனை. இதே மாதிரி தான் நமக்கும் ஒரு சோதனை வரும், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது. அப்போது அந்த சோதனையில் நம்ம கவனமாக இருக்கணும். பல பிரச்சனைகள் இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம், நோயினால் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள சண்டையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டையாக இருக்கலாம். இப்படி பல சோதனைகள். அந்த சோதனை சமயத்தில் நாம் தேவனை தொழுதுவோம், ஆனால் விரக்தி அடைந்து விடுவோம். இவ்வளவு நான் பட்டேனே, இவ்வளவு நான் உம்மை வணங்கினேனே, எனக்கு இந்த சோதனையா? அப்படி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் தேவனை கெட்டியாக பிடித்து கொண்டால் அந்த சோதனையிலிருந்து விடுபடலாம். ஆனால் நீங்கள் அந்த சோதனையில் தோல்வி அடைந்தால், மீறி போய்விட்டால் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு சிக்கலாகிவிடும். இதில் பாருங்கள், சாத்தான் அவரை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் நீங்கள் பாருங்கள். மேலே மலையின் உச்சியில் கொண்டு போய் இந்த இடத்தில் உள்ள கீழே உள்ள அவ்வளத்தையும் நான் உனக்கு தெரிகிறேன், என்னை நீ வணங்கு அப்படின்னு சொல்லுகிறார். என்னை நீ வணங்குன்னு சொல்லுகிறார். இதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும்போது நாம் அடிபணிந்து விடுவோம் ஏதாவது ஒரு காரியத்தில். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஏழையான பொண்ணை ஒருவன் காதலித்தான் 2-3 வருடங்களாக. அந்த பெண்ணும் இவனை காதலித்தாள். காதலித்த பொழுது கல்யாணம் அளவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் இப்படி அவங்கள் காதல் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த பையனுடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த பொண்ணு ரொம்ப ஏழைடா, என்னடா நீ, நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன், நல்ல வசதி, காசு பணம் எல்லாம் உண்டு, பேசாமல் அவளை கட்டி ஓஹோன்னு இருக்கலாம். எம்மா நான் அவளை காதலிக்கம்மா, உண்மையான அதெல்லாம் போடா, காசு தாண்டா முக்கியம், காதலாவது கத்திரிக்காய் படா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு, இவனும் யோசித்து பார்த்தான். நைட்டெல்லாம் பார்த்து சரி எங்கள் அம்மா சொல்லுதான் சொல்லிக்கிட்டு அவன் அந்த பொண்ணை, இந்த ஏழை பொண்ணை கைவிட்டுட்டான். அந்த பிள்ளை ஓன்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன செய்ய முடியும், பொம்பளை பிள்ளைங்க பாவம். இந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி காலம் ஓடிக்கிட்டு இருந்து, கல்யாணம் பண்ணி ஒரு 3-4 மாதத்துலே குடும்பத்தில் வெடிப்பு. என்ன, நீ ஒன்றும் இல்லாதவன், வசதி இல்லாதவன், பணத்துக்காக தான் நீ கட்டுன சொல்லி அவனை அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தான். அவனும் போய்கிட்டே இருந்தான், காலம் போய்கிட்டு இருந்து. இப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் அவன் தற்கொலைக்கு போயிட்டு விட்டான். பாருங்க நிலைமையை பாருங்க. அந்த பொண்ணும் சரி நம்மளை கட்டினானே பெருமையாக நினைக்கல, அவனை ஒன்றும் இல்லாதவன் நினைச்சு உதாசீனம் பண்ணான். அவன் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயன்று தற்கொலையே பண்ணிட்டான். கல்யாணம் முடிச்சு ஒரு 7 மாதம் தற்கொலை ஆகிப்போச்சு. குடும்பம் எப்படி போயிட்டு பாருங்கள். அவன் அம்மா, ஐயோ அவனுக்கு பிடிச்ச பொண்ணையாக கட்டி வச்சுருப்பேன்னு. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, தற்கொலை பண்ண உடனே ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனை காப்பாற்றணுமே.
ஆனால் அங்கே காப்பாற்றும் போது அந்த இடத்துல ஒரு நர்ஸு வாரான். அந்த நர்ஸு யாருன்னா இவன் காதலிச்ச ஏழை பொண்ணு. அதான் இதில் பெரிய வேடிக்கை. அந்த பொண்ணு வந்து பார்த்து அரண்டுட்டான். இவன் பழைய ஆளாச்சு, இப்படி படுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான். அவனும் அழுதான். என்ன செய்ய முடியும்? அதுக்கு பிறகு அவளே சொன்னான். அந்த பொண், ஏழையான பொண்ணு, நீ நர்ஸாக இருக்க, அவள் சொன்னான், நீ செய்தது ரொம்ப தப்பு, நீ அவளை மனம் முடிச்சிட்ட, இதை நீ தாங்கிக்குள்ள தான் வேணும். ஜீசஸ் சொன்ன இந்த வசனத்தை தான் சொன்னார். எப்படி அது இதுன்னு சாத்தான் காணிச்சான், எல்லாம் உனக்கு தாரேன்னு நீ விழுந்தாய். அவள் ஜீசஸ் விழலை. என்ன செஞ்சார்? போ சாத்தானே என்று சொன்னார். அதே போல் நீ செய்திருக்க வேண்டும், நீ செய்யவில்லை. இது உனக்கு ஒரு படிப்பினை என்று அந்த பெண்ணு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லி ஆஸ்பத்திரியிருந்து டிஸ்சார்ஜ் அவன் மனைவியோடு வாழ சொன்னாள். அந்த ஏழையான பெண் பாவம். அப்போடு அவள் இவனை கல்யாணம் பண்ணி நினைக்கவே இல்லை. ஏனென்றால் இன்னொருத்தனுக்கு அவன் கணவன் ஆகிவிட்டான் என்று. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகும், அந்த பெண்ணுக்கு ஆகலை அந்த சமயத்தில். ஆகையினால் எப்பொழுதுமே அது இதுங்கிறது வந்து நியாயத்தை தர்மத்தை விட்டு விடாதீர்கள். அதுதான் ஜீசஸனுடைய இந்த இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.